T-na time. Okay. So basically, Sir, yes, sir. sorry, sharing the screen. Yes, sir. I am sharing. Sir. Oh, it's not available. Okay, okay, Yes. okay. Yeah, thank you, thank you. Thanks for the feedback. Yeah, okay, sir. All right. இப்போ ஸ்க்ரீன் தெரியுது தானே? சாரி, நல்ல வேலை சொன்னாரு. Yeah. Thanks to the gentleman. Fine. So D is equal to ST. D is distance. S stands for speed. T not time. ஓகே, அவ்வளோதாங்க. இது அந்த சிம்பிள் ஃபார்முலா. இதை ரிவால்வ் பண்ணி தான் திரும்ப 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 சம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ எது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் சில பேர் இதை கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒருவேளை திடீர்னு எஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் டிடின்னு நினச்சிட்டிங்கன்னா, இல்லைனா டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டின்னு நினச்சிட்டிங்கன்னா, பட் ஆக்சுவலாக டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி தான். இது மூணில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு ஒன் தான் கரெக்ட். திஸ் இஸ் த ரைட் ஒன். பட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த பேஸ் ஒன். இதுதான் ஃபண்டமெண்டல். இதை டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டின்னு தெரிஞ்சுக்கிட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டி டி பை டி அப்படின்னு போட்டுடலாம். டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் அப்படின்னு போட்டுடலாம். பட் அதுக்கு முதல்ல இதை கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இதையே நம்ம தப்பா எழுதி எய்தர் இந்த ஆப்ஷனோ போட்டோம்னா எல்லாமே தப்பாயிரும். ஓகே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஸோ அதே மாதிரி தான் இதை ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னா, டஸ்ட்னு ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்குவாங்க. டஸ்ட்னா என்ன? தூசி. அந்த யூக்கு பதில ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம். உண்மையிலே இந்த டாபிக் உங்களுக்கு ஒரு தூசி ஆயிரும். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்முலா யூ பி யூசிங். ஓகே, இதுதான் இஸ் ஃபண்டமெண்டல். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டஸ்ட் அந்த யூக்கு பதில் ஒரு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபார்முலா ரெடி. டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸ்பீடு கேட்டாங்கன்னா டைமை கீழே கொண்டு வந்துடுறோம், டிவைட் ஆகுது. ஒரு டைம் கேட்டாங்கன்னா ஸ்பீடை கீழே கொண்டு வந்துடுறோம், அதுவும் ஒரு டிவிஷன் மெத்தடில் பண்ணிடுறோம். ஓகே, சரி, இது ஒன்று ஒரு ரகம் முடிஞ்சது. இன்னொரு ஒரு சின்ன கன்வர்ஷன். வழக்கமாக நம்ம ஸ்பீடெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று, இப்போ நம்ம டூ வீலரு இல்லை காரு எதுவும் பார்த்தோம்னா எல்லாமே எப்படி இருக்கும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிதான் போட்டிருக்கோம். ஓகே, இதில் வந்து இதை மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னும் வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸில் அப்படியும் எழுதுவாங்க. ஓகே, ஒன்று மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர், இல்லை ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கணக்கு போடலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளோ மீட்டருங்க? 1 kilometer is equal to how many meters? Can anybody say? 1000. 1000 meters, sir. Very good. 1 kilometer is equal to 1000 meters. சரி, 1 hourல ஒரு மணி நேரத்துல how many seconds? 60. 3600. 3600. Yes. Very good. அதாவது 1 hourல 60 minutes இருக்கும். ஒரு மினிட்ல 60 செகண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இன் டோட்டல் 1 hourல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 into 60, 60 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3600 செகண்ட்ஸ். ஓகே, என்னது ஒரு 3600 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஒரு ஓரமா ஒரு 9 மணிக்கு மேல 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஓரமா விரல விட்டு எண்ணுங்க. 10 மணி ஆகும்போது கரெக்டா 3600 சொல்லி முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இது ஓகே, டன். புரிஞ்சுதா? இப்போ என்னன்னா, இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரா மீட்டர் பெர் செகண்டா இப்போ மாத்துறோம். அதுக்கு இப்போ என்ன பண்றோம்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர் அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 1000 டிவைடட் பை 3600. ஏன்னா ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர்ஸ், 1 hourல 3600 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை இப்படி எழுதிக்கிறோம். அதை அப்படியே தான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ
இப்போ 1000 டிவைடட் பை 3600 எவ்வளவு? இந்த 0 0 0 0 அடிச்சாச்சு. ஸோ 10 டிவைடட் பை 36 விச் இஸ் 5 by 18. ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலாக இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கா மாற்றணும்னா நாம 5 by 18ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஒருவேளை மீட்டர் பெர் செகண்டை கொடுத்து அதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும்னா இது அப்படியே உல்டான ரெசிப்ரோகேஷன். ஓகே, விச் இஸ் 18 by 5. ஆல்ரைட். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது சம்டைம்ஸ் இப்போதைக்கு இது வேகா இருக்கலாம். இது ஒரு 2-3 சம் இதை அப்ளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகே, இல்லைன்னா நான் இதையே உங்களுக்கு let me explain through this way. For example, 30 kilometers per hour. Okay, 36 kilometers. 36 kilometers per hour. இதை மீட்டர் பெர் செகண்டுக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா 36 இன்ட்டு மீட்டர் பெர் செகண்டுக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா 5 by 18. ஓகே, ஸோ 18ம் 36ம் கேன்சல் ஆயிடுது 2. ஸோ விச் இஸ் 2 into 5 10. ஸோ 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 36 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரும் ஒன்று தான், 10 மீட்டர் பெர் செகண்டும் ஒன்று தான். இப்போ புரிஞ்சுதுங்களா? இஸ் இட் ஓகே? எஸ் சார். ஓகே, யா. ஸோ இதே மாதிரி ஒருவேளை இங்கே மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னா நம்ம அந்த டேர்மை வந்து 18 by 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகே, இதை எப்படி 5 by 18 18 by 5 நான் எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கிறது? ஒருவேளை நான் எக்ஸாமில் நான் தலைகீழ மாற்றி போட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் வந்து இந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னே சொன்னேன். கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். கிலோமீட்டரில் எவ்வளோ மீட்டர் இருக்கு? 1000. 1 ஹவரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு? 3600. ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 5 by 18. ஓகே, ஒருவேளை ஃபார்முலா மறந்து போனால் கூட பரவாயில்ல, யூ கேன் கிரியேட் த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஓகே, ஹார்ட்லி 10 seconds. ஓகே, ஸோ இதை நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்களே ஒரு 10 செகண்ட் அப்படி ஓரமாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இட் வில் பி வெரி ராக் சாலிட். நீங்கள் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஓகேங்க, ஃபைன். சரிங்க, இப்போ நான் வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை கொஸ்டின்ஸ், ஒரு 8 கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 ஃபோட்டோஸாக அனுப்பிச்சிருப்பேன். ஓகே, என்னோட ஹேண்ட் ரிட்டனாக தான் நான் எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஷேர் ஆயிடுச்சா? வாட்ஸ்அப் குரூப்பில் போய்க்கோங்க, ப்ளீஸ் செக் இட். அதை வேணா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சார் ஃபார் விச் குரூப் சார்? ஓகே, நீங்கள் எந்த குரூப்பில் சார் இருக்கீங்க? நெட் எக்ஸாம் குரூப் சார். யூஜிசி நெட் எக்ஸாம் ஃப்ரம் ஜூன் டு டிசம்பர். ஓ அதில் சார் ஜாயின் சார். ஓகே, அப்போ மேபி சார் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணல போல தெரியுதே. மற்றவங்களுக்குலாம் வந்துருச்சாங்க. நோ சார். இல்ல சார், வரல சார். நோவா? ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், நான் செக் வித் சார்.
சார் மெட்டீரியல்ஸ் அனுப்பியாச்சு. ஓகேங்க ஓகே யா தேங்க்யூ. ஓகேங்க எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் வந்துருச்சுல்ல? எஸ் சார். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 அதை சால்வ் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் சேம் தாங்க. ஆன்சரை எனக்கு இங்க மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. ஓகே வெரி குட் 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 வாவ் பரவாயில்ல நிறைய ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. சார் சொல்லுங்க. சார் எங்களுக்கு இன்னும் கொஸ்டின் பேப்பரே சென்ட் பண்ணல. ஓஹோ நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? என்ன குரூப்பா நீங்க? கேட்டவங்க யாரு கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. என்ன குரூப் நீங்க? ரிசீவ் ஆகாத குரூப். மேம் நான் சென்ட் பண்ணிட்டேன். யா தேங்க் யூ. ஓகே ஃபைன் ஆல் ரைட்டுங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் ஒருத்தர் ரீட் பண்ணுறேன். மேன் ரைடிங் இஸ் பைசைக்கிள் கவர்ஸ் 150 meters in 25 seconds. ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. அது வந்து 150 மீட்டர். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 seconds. ஓகே இப்போ ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஒரே ஃபார்முலா தான் டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி. இங்கே ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஓகே இங்கே டி வந்து என்னது 150. ஓகே இங்க டைம் வந்து எவ்வளவு 25. ஓகே ஸோ 150ல் 25 போச்சுன்னா 6. ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6 மீட்டர் பெர் செகண்ட்னு வரும். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஸோ கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்னா 6 இன்டூ 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே கிலோமீட்டர் பெர் ஹவர் டு மீட்டர் பெர் செகண்ட் தான் 5/18. மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அப்படியே அதோட உல்டா. இதை நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் டெசிமல்ல தான் வரும். ஸோ அதனால விடாதீங்க. ஸோ இதுதான் திஸ் இஸ் த திங். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னடா அது டெசிமல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். டெசிமல்ல வர்றதை பார்த்து பயந்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு டாட் தான். ஓகேங்க செகண்ட் ஒனுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கா டவுட் இருந்தால் கண்டிப்பாக ரைஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே குட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கு. இந்த சம்லாம் நீங்கள் இப்போ போட்டு பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கேல்குலேட்டர் கண்டிப்பாக அவங்க எக்ஸாம் தரமாட்டாங்க. ஸோ கேல்குலேட்டர் இல்லாமல் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர் தான் வரும். பட் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. சரிப்பா செகண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நிறைய people they're giving the right answers. Very good, very good. Yes, it is pretty straightforward. Speed of the bus என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்பீடு வந்து distance by time.
டிஸ்டன்ஸ் வந்து 2924 divided by 43. இதை போட்டிங்கன்னா the answer will be 68 kilometers per hour. ஃபர்ஸ்ட் சம்மோட ஈஸி. ஆக்சுவலாக இதை தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்மாக கொடுத்துருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மில் தான் நீங்கள் கரெக்டாக ஸ்பீடை கண்டுபிடிச்சி அதை கன்வர்ஷனும் பண்ணி அந்த கன்வர்ஷன் ஆன்சரை டெசிமல்லையும் சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் குட். இது அதை பார்க்கும்போது ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. A is traveling at 72 kilometers per hour on a highway, while B is traveling at a speed of 25 meters per second. Okay. What is the difference in their speeds in meter per second? Answer முடிச்சவங்க டைப் பண்ணுங்க. Oh, good, good, good. Fine. Very nice. So far, 7 பேர் have given the right answer. Or anybody else? Okay. That's good. Okay, beautiful, beautiful. Nice. சரிங்க, ஓகே. ஸோ தேர்ட் சம் வந்து ஆன்சர் வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டாபிக் பாருங்க, ஹவு சிம்பிள் இட் இஸ், ஈஸி இட் இஸ். ஏன்னா நான் எதை வச்சு இதை ஈஸின்னு நான் உங்கள் ஆங்கிலே சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் மற்ற நாள்லாம் எடுக்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. பட் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் ஒரு தவறான பதிலை டைப் பண்ணுவீங்க. இங்கே வந்து இது வரைக்கும் யாரும் தப்பான பதிலே இன்னும் டைப் பண்ணவே இல்லை. எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கிவிங் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நான் தேர்ட் சம் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்க, இப்போ A is traveling at 72 kilometers per hour, B வந்து 25 meters per second. ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஸ்பீடோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு நபர் வந்து 72 kmph, இன்னொரு நபர் 25 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இப்போ ரெண்டு பேர் ஸ்பீட் டிஃபரன்ஸ்னா இப்போ ரெண்டு பேர் யூனிட்ஸையும் ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஒருத்தர் வேற லெவலில் ரெண்டு, இன்னொருத்தர் வேற யூனிட் வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேம் இதுவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து 72 kilometers per hour எடுத்துப்போம். ஓகே, இதை வந்து மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். இதை மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணால் என்னது? 5/18. ஓகே, சரி. இப்போ 72ல எத்தனை 18 இருக்கு? 4 18 இருக்கு. ஸோ 4 × 5 20. ஸோ 72 kilometers per hour ஒன்று தான், 20 மீட்டர் பெர் செகண்டுங்கிறதும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். இப்போ நம்ம பண்ணால் என்னது? இதை வந்து நம்ம 20 மீட்டர் பெர் செகண்ட்னு பார்த்துட்டோம். இன்னொன்று 25 மீட்டர் பெர் செகண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இன் ஸ்பீடு எவ்வளவு? பெருசில் இருந்து சிறுசா மைனஸ் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். பியூட்டிஃபுல். 5 மீட்டர் பெர் செகண்ட். இது புரிஞ்சுதாங்க? யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? நோ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்த் சம்முங்க.
A person crosses 600 meter long street in 5 minutes. What is his speed in kilometers per hour? 600 மீட்டர் உள்ள ஒரு தெருவை 5 நிமிஷத்துல கடந்து போகிறாரு. அவரோட ஸ்பீடு எவ்வளவு? அது என்னன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேக்குறாங்க. ஆன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, குட். பரவாயில்லைங்க, இந்த இதில் யாருமே தப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. That's how easy it is. இதோட பேஸ் ஃபண்டமெண்டலை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் அதுக்கப்புறம் அவங்க எதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, அதுக்காக அவங்கள ரொம்ப பெருசாரெலாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. நார்மல் இங்கிலீஷில் தான் இருக்கும். அந்த பேசிக் இங்கிலீஷை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சது. ஃபென்டாஸ்டிக். பட்டு 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 எல்லாரும் ஆன்சர் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 600 மீட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுறது, ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கேட்டு கொடுத்தாச்சா. ஸ்பீடுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் இங்கே 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? 300 செகண்ட் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலி இட் இஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. 2 மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவருக்கு மாற்றணும்னா 18/5 டிவைட் பண்ணணும், which is 36/5. This is nothing but 7.2. பரவாயில்ல, இவ்வளோ ஸ்டெப்ஸையும் டக் டக்னு பட்டு ஸ்பீடாக ரேபிட் ஃபயராக தான் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், பியூட்டிஃபுல். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், 5th question. A car covers a distance of 432 kilometers at the speed of 48 km/h. In how many hours the car will cover this distance? Distance கொடுத்தாச்சு, ஸ்பீடு கொடுத்தாச்சு, டைம். Another straightforward question. Single step problem இது. Very good. சூப்பருங்க. டிஸ்டன்ஸ் கிவன், ஸ்பீடு கிவன், டைம் மட்டும் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்படியே 432 டிவைடட் பை 48 போட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி 9. இதில் யாருக்காவது எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை இதுலன்னு இல்லை, இது வரைக்கும் நடத்தினதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் 1 2 3 4 5 6 எனக்கு இதில் டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். ஓகேங்க, பியூட்டிஃபுல். Pretty happy that everybody is trying and giving the right answer. Okay, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு போலயே கை தூக்கியிருக்காங்க. என்னங்க இதில் எக்ஸ்பிளைன் பண்ணவா 5th sum? Yes, sir. ஓகே, யா. அதாவதுங்க கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னா 432 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அதனுடைய ஸ்பீடு எவ்வளோன்னா 48 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஓகே, இந்த 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இது கிவன் டேட்டா, நான் எதுவுமே ஒன்றும் சொல்ல, இது எல்லாமே கொஸ்டின்ல இருக்கு. நமக்கு வேண்டிய ஃபார்முலா என்னது, டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி. டைமை கண்டுபிடிக்கணும். டைம்னா என்னது, டி பை எஸ். இங்கே டி என்ன கொடுத்துருக்காங்க, 432 கொடுத்துருக்காங்க. எஸ் என்னது, 48. ஓகே, ஸோ இதே நீங்கள் அப்படி டிவைட் பண்ணி அப்படி அடிச்சிங்கன்னா இது 9ன்னு வரும். அவ்வளோதாங்க. ஓகே, ஓகேவாங்க. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 6th ப்ராப்ளம். A vehicle travels at the rate of, வெஹிக்கிளோட ஸ்பீடு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்.
அதோட டைம் 15 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் கடந்து போகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு பதில் என்ன? என்னங்க நம்பர் வேல்யூ பெருசானதுனால கொஞ்சம் கால்குலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா? அதான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறீங்க. சோஃபார் இது வரைக்கும் 2 பேர் தான் ஆன்சர் வந்திருக்கு. வேற மற்றவங்களாம் என்னாச்சு? சார் புரியல எக்ஸ்பிளைன் சார். ஓகே ஓகே வெரி குட், தட்ஸ் நைஸ். அதாவது கொஸ்டின் எப்படிலாம் இருண்டு போட்டுங்க, என்ன கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலும் சரி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா இதுதான். ஓகே, எவ்வளோ பெரிய கும்பா இருந்தாலும் சரி இந்த ஒரு ஃபார்முலாஸ் தான் டீல் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா வெஹிக்கிளோட ஸ்பீடு 80 km/h 15 நிமிஷத்துல எவ்வளோ தூரத்தை கடந்து போகும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கேள்வி கேட்டது வந்து டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீடும் டைமும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்பீடு எவ்வளோன்னா 80 km/h, டைம் எவ்வளோன்னா 15 நிமிஷம். ஓகே, பட் இதுல யூனிட்ஸ் வேற மாதிரி இருக்கு. இங்க 1 km/h இருக்கு, இங்க மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ இதை காமனா நம்ம மாத்தினா மேட்டர் முடிஞ்சது. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ண போறோம்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன் மீட்டர் பெர் செகண்ட் கன்வெர்ட் பண்றோம்னா நீங்க ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல பதில் என்னென்ன இருக்கு? 20,000 மீட்டர், 25,000 மீட்டர், 24,000, 22,000 இருக்கு. ஸோ எல்லாமே மீட்டர் மீட்டர் மீட்டர்னு இருக்கு. ஸோ மீட்டர்ல தான் எதிர்பார்க்குறாங்க. மீட்டர்னாலே நமக்கு மீட்டர் பெர் செகண்ட் அந்த பேசிஸ்ல தான் நம்ம கொண்டு போகணும். கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வச்சு கொண்டு போவோம். ஓகே சரி, இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 km/h 80 km/h மீட்டர் பெர் செகண்டுக்கா மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5/18. ஓகே, ஸ்பீடு எழுதியாச்சு. அதுக்கடுத்து மினிட்ஸ், நம்ம அதை செகண்ட்ஸுக்கு மாற்றணும். 15 நிமிஷம், ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட். 15 நிமிஷத்துல எவ்வளோ செகண்டு? அதை அப்படியே எழுதிருங்க, 15 × 60. ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். மாற்றி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். இது என்ன எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை 6 எடுத்துக்கிட்டா இது 10, இது 3, மறுபடியும் இதை 3 அடிச்சா இது 5. ஓகே, ஸோ 80 × 10 800, 5 × 5 25, 800 × 25 அப்படின்னு போட்டோம்னா 20,000 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. இது புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் எதுவும் இருக்கா? ஓகே கிளியர். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சொல்லுங்க. சார் கிலோமீட்டரா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டூ 1000 போடலாமா சார்? ஏன்னா 80 × 15/16 போட்டு பண்ணியிருந்தேன் சார். 80 × ஓ சரி ஓகே. அது கரெக்ட் வேயா? லைக் மேபி இந்த சம்க்கு மட்டும் ஆன்சர் வருதான்னு தெரியல சார். இல்ல 80 × 15 × 16 அது கரெக்ட் வே கிடையாது. ஏன்னா வந்து 15 வந்து நீங்க 15 × 16 செகண்ட்ஸ்க்கு மாத்திட்டீங்க. 15/60 சார். 80 × 15/60 சார். 15/60 எப்படி வந்துச்சு சார்? ஹவரா கன்வெர்ட் பண்ற, மினிட்ஸ் ஹவரா கன்வெர்ட் பண்ணா சார்? ஓ யா எஸ் வெரி கரெக்ட்.
ஓகே, வெரி கரெக்ட். பட் ஏன் நம்ம அப்படி பண்ணலன்னா, இங்க ஆப்ஷன்ல வந்து நமக்கு மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆப்ஷன்ல இங்க 20 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எஸ் நீங்க அப்படி பண்ணலாம். ஓகே சார். நான் 20 into 1000 கடைசியில போட்டுட்டேன். ஓ, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். சி, நீங்க சொன்னதுக்கே வரேன் நான். 80 கிலோமீட்டர் 15/60. ஓகே, இப்போ இது அடிச்சிங்கன்னா 15ல 4 போகும். ஓகே, ஸோ 80 divided by 4 which is 20. கரெக்ட் தான், 20 கிலோமீட்டர்ஸ். மறுபடியும் நீங்க மீட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ 1000 போட்டு 20,000 அப்படின்னு வருது. வெரி கரெக்ட். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா புரியுது. பட் நம்ம ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதையும் பார்த்துக்குவோம். ஆப்ஷன்ல கொடுத்த டைரக்ஷன் நம்ம போய்க்க வேண்டியது. குட். ஓகே சார். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன். 7th ப்ராப்ளம். If current if current travels at the speed of 60 kilometers per hour and covers a distance in 9 hours, okay, then how much time will he take to travel the same distance at the speed of 90 kilometers per hour? இது வந்து இந்த சம் வந்து 2 ஸ்டெப்ல போறாங்க. ஆனா ஈஸி தான். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கட்டும், எவ்வளவு பெருசாலும் இருக்கட்டும், நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? D = STன்னு போடுங்க. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அப்படியே கரைஞ்சிரும். as simple as that. Oh, good. பரவாயில்லையே, ஆன்சர் சரசரன்னு வருது. வெரி நைஸ். வெரி குட். சரிப்பா, இந்த சம் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? நிறைய கரெக்ட் ஆன்சர் வர ஆரம்பிச்சு. யாருக்கா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, எஸ் சார் எக்ஸ்பிளைன். ஓகே, கண்டிப்பா. ஸோ கொஸ்டினை வந்து இப்போ 2 பாகமா பிரிச்சிருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? கரண் ஒருத்தர் டிராவல் பண்றாரு. எவ்வளவு? அவரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். எவ்வளவு நேரத்துல கவர் பண்றாரு? 9 மணி நேரத்துல கவர் பண்றாரு. அடுத்து என்ன கேக்குறாங்க? how much time will he take to travel the same distance at the speed of, அதே டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரியல. ஒருவேளை 90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல அதே டிஸ்டன்ஸ் பயணம் பண்ணியிருந்தாருன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்க 2 டேட்டா இருக்கா? ஸ்பீடு இருக்கு, டைம் இருக்கு. ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுத்தையும் கொடுத்த டேட்டா வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். 60 into 9 which is 540 கிலோமீட்டர்ஸ்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போவோம். சேம் டிஸ்டன்ஸை 90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல போயிருந்தாருன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்பீடு வந்து 90 kmph. ஓகே, ஸோ டைம் எவ்வளவு? 540 divided by 90. இதை பண்ணோம்னா 6 hours. அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க அதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை 2வது கொஸ்டினுக்கு ஒரு பேஸா வச்சு கண்டுபிடிச்சேன். அதாவது 2வது ஸ்டெப்புக்கு. ஓகே, 2 சிம்பிள் ப்ராப்ளமா ஒரே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இங்க அதான் விஷயம். இது ஓகேவா? ஸ்மால் ஷார்ட்கட் இருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க. சார் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில், அதாவது எவ்வளோ கொடுத்துருக்கான்? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் 9 hours கொடுத்துருக்கான். சரிங்களா சார்? எஸ். அப்போ நம்ம 60 into 9 போட்டால் 540 வருமா சார்? அவன் என்ன கொஸ்டின் கேட்கான்? 90 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ஹாரில் ட்ராவல் பண்ணுறான். இப்போ 540 by 90 போட்டோம்னா இப்படி வரும்னா 6ன்னு வந்துடும் சார். ஆமாங்க. ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. அது
ரைட்டுங்க தாராளம். நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட் தான். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சந்தோஷம் தான். ஓகே. நான் வந்து நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கோம். அதனால நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஃபார்முலாவோட டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. யா வெரி குட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஃபைன். சி இல்லைன்னா இதுக்கு ஃபார்முலாவும் தேவையில்லை. 60 கிலோமீட்டர்ஸ் 9 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் போகிற எவ்வளோ பண்ணுவாங்க? அது அப்படியே 6 ஆயிரும். நீங்க ஜஸ்ட் இப்படி யோசிச்சு பாருங்களேன். 69 இங்க 90ன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 6 தான் இங்க வரும். ஓகே. ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஓகே, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ட்ரெடிஷ்னல் ரூட்ல நான் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்ல பண்றேன்னா ஃபார்முலா போடுங்க. அது பாட்டுக்கு சாதாரண ப்ராப்ளம் தானே ஆன்சர் வரும், கஷ்டமான ப்ராப்ளம் இருந்தாலும் ஆன்சர் வரும். ஓகே. எனிவே ஃபைன், குட். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் ஸ்பீடா பண்ணலாம். ஓகேங்க. 8வது ப்ராப்ளம். 8வது ப்ராப்ளம் என்ன? ஓகே. If a person walks at 14 kilometers per hour instead of 10 kilometers per hour, he would have walked 20 kilometers more. Find the actual distance traveled by that person. ஆக்சுவலாக உங்களுக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல போகுது. பெருசா ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அளவுக்கு கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. ஃபார் நெட்டுக்கு கண்டிப்பா அது கேள்வி வராது. ஓகே. ஓகே. பட் எனிவே இந்த குரூப்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே. அதர் மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். நெட்டுக்கு இந்த கொஸ்டின் வராதுங்க. பட் ஸ்டில் நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினே சால்வ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நெட்டுக்கு உள்ள டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸுக்கு டாடா பாபாய்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க எஞ்சி கிளம்பிடலாம். நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எனிவே தோஸ் ஆர் டன். ப்ளீஸ் கிவ் மீ த ஆன்சர். Wow. 70. ஓகேங்க. இந்த சம்முக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் தவறான ஆன்சரும் இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எனிவே குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மேக்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. எப்போவுமே கரெக்ட் ஆன்சரா கண்டினியூஸா கொடுத்தது இந்த டாபிக் தான். ஓகே. பட் ஸ்டில் ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது வந்து டஃப்பான கொஸ்டின் தான். குட். ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் த ரைட் ஆன்சர்ஸ். தவறான ஆன்சருக்கும் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஓகேங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறவா? எஸ் சார். ஓகேங்க. ஓகேங்க. ஓகே. ஓகே. கூல் டவுன். ரைட். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மேக்ஸோட அப்ரோச் வந்துடுது. பொதுவாக மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னா தெரியாத விஷயத்துக்கு தெரியாத என்டிட்டிக்கு என்ன பேர் கொடுப்போம்னா எக்ஸ்ன்னு கொடுப்போம். ஓகே. லெட் இட் பி எக்ஸ், லெட் இட் பி ஒய் அப்படின்னு கொடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம அந்த எக்ஸ் ஒய்யை யூஸ் பண்ணுற கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம். ஓகே. ஸோ எனிவே வில் கோ இன்டு தி கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்ன, 14 கிலோமீட்டர்ஸ், அதாவது வழக்கமாக நடக்கிற 10 கிலோமீட்டர்ல போகிற போல இருக்கு. அதுக்கு பதில 14 கிலோமீட்டர்ஸ் பெர் வேகத்துல நடக்கிறார், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நடக்கிறாரு. நடக்கும்போது அவர் வந்து எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் நடக்க முடியுது. ஓகே. ஸோ ஆக்சுவலா அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறார்? ஓகே. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இஸ் கிவன், டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஐ திங்க் 14 கிலோமீட்டர்ஸ் பெர். ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா அந்த 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைமை மட்டும் கண்டுபிடிக்கணும். டைம் என்னன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் தான் அப்ரோச் பண்றோம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே. சரி. டைமோட ஆங்கிள் இருந்தா இப்போ கொஸ்டினை சால்வ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னது, அவர் ஒருவேளை 10 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் நடக்கிறாரு. ஓகே. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணியிருப்பாரு? நமக்கு தெரியாது. தெரியாதனால எக்ஸ்.
by 10. அடுத்து இப்போ வந்து அவருடைய வேகம் 14 கிலோமீட்டர்ஸ் per hour ஆயிடுச்சு. வேகம் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் per hour இன்க்ரீஸ் ஆனதுனால அவருக்கு என்ன ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கடந்திருக்கிறாரு, வழக்கமா நடக்கிறதோட எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ தான் ஆன்சர், டிஸ்டன்ஸ். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 14 into x 14x, 10 into x 10x, 10x plus 200. இதை சால்வ் பண்ணி இந்த 10x இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 4x. 4x is equal 4x is equal to 200, x is equal to 50. இதுதாங்க ஆன்சர். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ரொம்ப புரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் தான். ஓகே, இதில் நான் சொன்ன வரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? சார் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, யா இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து, அதாவது இப்போ வந்து நம்ம டைமோட ஆங்கிளில் தான் பார்க்குறோம். டைம் இஸ் ஈக்குவல் டு d/s. ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா வந்து இங்கே டைம்ங்கிறது சேம் தான். ஓகே, டைமில் எந்த மாற்றமுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்னா, ஒருவேளை அவர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருப்பாங்க, எஸ் தானே, எஸ் தான் ஸ்பீடுங்கிறது, எஸ் கீழே இருக்கு. மேலே உள்ள டிஸ்டன்ஸ் அவர் எவ்வளோ கடந்து போனாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ டைம் இஸ் d/s, டிஸ்டன்ஸ் we do not know. ஓகே, எஸ் ஸ்பீட், ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் per hour. இப்போ அடுத்து என்னன்னா, ஒருவேளை ஓகே அவர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு பதிலாக 14 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருந்தாருன்னா அவர் வந்து எவ்வளோ தூரம் போயிருந்திருப்பாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அதைத்தான் சொல்றாங்க, he would have walked 20 kilometers more. ஆக்சுவலா எக்ஸ் நடந்திருப்பாரு. இப்போ எக்ஸ் பிளஸ் 20, டைம் பீயிங் கான்ஸ்டன்ட், டைம் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகே, இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்து எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் இஸ் த ஆன்சர், த டிஸ்டன்ஸ் டிராவல். ஓகே சார், ஆக்சுவலி அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் சார், அதில் தான் கொஞ்சம் இடிக்குது. ஆக்சுவலி அந்த கிராஸ் மல்டிப்ளைல என்ன ஐடியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சார், இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஓகே, இந்த ஸ்டெப் நீங்க எழுதிட்டீங்களா? 14x வரும், எக்ஸ் வரும். அதுக்கு அடுத்து 10x பிளஸ் 200 அப்படின்னு வரும். இந்த 10x இங்க கொண்டு போறீங்க, 4x ஆயிரும். 10x இங்க வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 4x is equal to 200, x is equal to ஓகே சார். 50. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, கடைசியா ஒரு சம் சொல்றாங்க, உங்க லிஸ்ட்ல நான் கொடுக்கல, எனிவே ஜஸ்ட் டிக்டேட்டட். ஓகே, இதோட இன்னைக்கு டே முடிச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, யாராவது முடிஞ்சா யாராவது டைப் பண்ணுங்க எனக்காக. ஓகே, a person covers first 20 kilometers with 5 kilometers per hour. Come on. Next 15 kilometers. Next 15 kilometers with 3 kilometers per hour. Okay. On the last 10 kilometers,
and the last 10 kilometers with 2 kilometers per hour. Find the average speed. Find the average speed. கொஸ்டின் டேட்டா மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் வேகத்தில், அடுத்த 15 கிலோமீட்டர் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் வேகத்தில், கடைசி 10 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் வேகத்தில். இவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு? யாரும் டைப் பண்ணியிருக்கீங்களாப்பா? ஓ யா அஃப்ரேன், தேங்க்யூ அஃப்ரேன், வந்தாச்சு. ஓகேங்க, இது கொஸ்டின் பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை ப்ரொசீட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஆன்சர் ஆல்ரெடி பீப்புள் ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. வா 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 பியூட்டிஃபுல். 3.3 ஓகே. ஓகே, தட்ஸ் நைஸ். Four, 4.8. ஓகேங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, டைம் ஆயிடுச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனிவே குட், இதில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. கொஸ்டின் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட ஃபார்முலா எதாக இருந்தாலும் இதுதாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு d/t. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம், இதைத்தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஸ்டன்ஸ் என்னது? 20 ஒன்று கொடுத்துருக்காங்க, 15 ஒன்று கொடுத்துருக்காங்க, 10 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் இதுதான். இப்போ நம்ம டைம் இங்கே கொடுக்கவே இல்லை, டேட்டாலேயே இல்லை. ஓகே, சரி பரவாயில்ல. டைமோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சுற்றி ஒரே இந்த குண்டு சட்டிக்குள்ள ஓடுற குதிரை மாதிரி தான். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அதையே இங்கே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளவு? 20. இதில் அப்போ 20 வந்து டைம் எவ்வளோ நேரத்தில்? 5 kilometers per hour. ஸோ 20 divided by 5. அடுத்தது எவ்வளவு? 15 divided by 3. அடுத்தது எவ்வளவு? 10 divided by 2. அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா சரி என்ன வருது? அந்த 3.3 கிட்ட வரும். இது ஒரு டெசிமல் தான், பட் ஆஸ் லாங் as you understand it's fine. சில பேர் 3.2 வரலாம், 3 வரலாம். எனிவே if your answer is closer to this, it is fine, well and good. I appreciate you. ஓகே ஓகேங்க, இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார் இதில் வந்து ஆக்சுவலி நம்ம அந்த இது இருக்குல்ல சார், ஒரே நிமிஷம் சார், ஜஸ்ட் அந்த 5 கிலோமீட்டர், அப்புறம் 3 கிலோமீட்டர், அப்புறம் 2 கிலோமீட்டர், அந்த ஸ்பீட் இருக்குல்ல, 3 ஸ்பீட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 3 ஸ்பீட்ஸையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் தட் கம்ஸ் அட் 3.333. அது அப்படி பண்ணலாமா? 3 இதையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா அது அப்படியே வருது. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். 3 ஸ்பீடு இருக்குது, 3 ஸ்பீடையும் ஆட் பண்ணி அந்த நோ பட் ஆன்சர் 3.33 தான் வருது. ஓஹோ, அப்படிதான் எல்லாரும் சொன்னீங்களா? அடடே, Yes, இது தெரியாம sir. போச்சு எனக்கு. எஸ் சார். இல்லங்க, அது தவறான மெத்தட். ஒன் செகண்ட், ஹோல்ட் ஆன். அது கரெக்டா வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். ஓகே, இப்போ பண்ணதான் பண்ணலாம். சி, அது எப்போ நீங்க அப்படி பண்ணலாம்னா, டிஸ்டன்ஸ் சேமா இருந்ததுன்னா அந்த 3 ஸ்பீடே நீங்க ஆவரேஜ் எடுத்து பண்ணலாம். இங்கதான் ஒவ்வொன்றும் டிஸ்டன்ஸே மாறி இருக்கே. இங்க 20 கிலோமீட்டர், அடுத்தது 15 கிலோமீட்டர், அதுக்கடுத்து 10 கிலோமீட்டர். இப்போ 3 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலி, இது ஒரு 20, அது ஒரு 20, அது ஒரு 20னா நீங்க சொன்ன மெத்தடு கரெக்ட்.
ஓகே, இல்லை இதுவும் 10 அதுவும் 10 மூணாவதும் 10னா நீங்கள் சொன்ன மெத்தட் கரெக்ட். இங்கே 3 டிஸ்டன்ஸே மாறிடுச்சுன்னா நீங்கள் அப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். அப்போ ஓகே, தென் அப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லணும்னா அப்போ நானே சொல்கிறேன்னா சரி, உங்களுக்கு ஏதோ இதான் வந்துருச்சு பாருங்க. 3.2 மாதிரி போயிட்டு இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி 3.2 இஸ் த ஆன்சர். நல்ல வேலைங்க சொன்னீங்க. ஓகே, பரவாயில்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு. ஓகே, நான் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமா? எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே, வெரி குட். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் டைம் நம்ம தனித்தனியாக அப்படி குட்டி குட்டி செக்மெண்ட்டாக பண்ணுறோம். ஓகே, யாருக்கு ஏனும் வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா? நல்ல வேலை கேட்டீங்க சார். 4.5 4.6 எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்க, இதோட நமக்கு செஷன் இப்போ முடிவடைந்தது. அடுத்து வேற ஏதோ இந்த மெசேஜ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ லைனில் இருக்கணும்னு அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஃபாலோ த மெசேஜ். ரொம்ப நன்றி. ஓகேங்க, எனிவே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த வெரி குட் செஷன். Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச். யா, English students, beyond the meet, we have a test now. Good evening. Test conduct பண்ணிடலாமா? Good evening, guys. Good evening. Okay, try to interact. So first question time கம்மியா தான் இருக்கு. நான் first question post பண்றேன். Written test, take a note and write. So I posted first question. 100 years of homosexuality is a work by whom and when it was published? B. 100 years of solitude is a work by whom and when it was published? So completed அப்படின்னா give me a thumbs up. First question completed. Okay, I'm posting the second question. Second question. Epistemology of the closet is a work written by. Second question completed. Shall I put the third question? Okay. Repeated names தான் completed னு சொல்றீங்க. What about others? I'm posting third question. Compulsory heterosexuality and lesbian existence published in the year of. Okay, I'm posting the fourth question. The Reveal Ladies was written by. So is 1 minute. இதுவுமே அது fourth question தான். Combined ஆகி தான் வரும். The Reveal was written by. So fourth question பார்க்கும்போது The Reveal Ladies was written by. B வந்து The Reveal was written by. Okay, I'm posting fifth question. The poem The Second Coming was written by W.B. Yeats in 1990. In 1920, it was published in.
Okay, I'm posting sixth question. Whom does Brooks addresses as Sylvian historian? Okay, I'm posting seventh question. Who wrote Eminent Victorian? Eighth question. What is the first Booker Prize winning novel? The English classic novel The Great Gatsby is written by last question of the test. The Great Gatsby was published in the year of okay. So completed அப்படின்னா 10 questions completed அப்படின்னா give me a thumbs up. நம்ம answer discuss பண்ணிட்டு wind up பண்ணி Completed ka. Okay, answer discuss பண்ணலாமா? Yes. Okay. So first question என்ன கேட்டீங்க? 100 years of homosexuality is a work written by answer David M. Alprin. is David Halpern 1990. அப்போ 100 years of solitude யாரோட work? Gabriel Gabriel Garcia Garcia Marquez. Marquez. 1967. Yes, 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 100 years of homosexuality வந்து டேவிட் ஹால்பிரின் and solitude வந்து Gabriel Garcia Marquez. So second question, epistemology of the closet is a work written by Eve Kopsky. Sedgwick. yes, okay. Kopsky Sedgwick. Okay. Compulsory extra sexuality published in the year of 1980. 1980. Yes. The Rebel Ladies were written by Dryden. John Dryden, 1664. 64. John Dryden. Yes, 1664. Rebel was written by Rebels was R.B. Sheridan, 1770. Yes, R.B. Sheridan. Okay. So question, the poem Second Coming was written by W.B. The Dial. 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 Okay. Whom does Brooks address as Sylvian historian? Gratian Aunt. The Gratian aunt. As the Gratian aunt. Who wrote Eminent Victorian? Light and Stretchy. Lytton Strachey. Okay. What is the first Booker Prize winning novel? Something to Something to answer answer for by for. biggest Something okay. English classic novel Great Gatsby was written by F. Scott Fitzgerald. Yes, The Great Gatsby was published in the year of 1925. So okay, marks evaluate பண்ணி chatல போட்டுடுங்க. So இன்னைக்கு questions easy தானே? Yes, ka easy. Okay, the last two questions கொடுத்திருந்தேன்ல, that is a pre-YQ, ஓகேவா? pre-YQல சிம்பிளா கேட்டிருந்தாங்க. Okay, very good. எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. Thank you for your patience.
Thank you all. Thank you, Ka. Thank you, Ka. Thank you. Thank you. Thank you, sir. Thank you all.